இது என்னோட டெபியூ ஃபிலிம். ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ். அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ ஃபேஸ். ஸோ இனி உங்களோட சப்போர்ட்டில் தான் இது ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். பேசுகிறார் 3 எல்லாருக்கும் தான். இல்லை, அவர் இவ்வளோ குட்டியாக முடிச்சிருவாரு நான் எதிர்பார்க்கல. இல்லை, ஏன்னா எப்படியும் வந்து பெருசாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நான் இங்கேயே குட்டியாக முடிச்சிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த படம் சார் சொன்ன மாதிரி என்னோட முதல் படம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அண்ட் ஆல் த கேஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா நீங்கள் படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கான காரணம் டெஃபினட்டாக அதுக்கான டெக்னீஷியன்ஸ் தான். அரவிந்த் சிங் ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, நிறைய பேர்ட்ட வெளியே பேசும்போது சொன்னாங்க. பேந்தம் பிரதீப் சார், ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்கு ஒரு காப் கேரக்டர் முதல் படத்துலேயே கிடச்சிது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு, இவன் ஒழுங்காக பண்ணுவானா, லுக்கா ஓகே நடிச்சிருவானா அப்படின்ட்டு. பட் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கே இப்போ என் மேலே கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட் வருது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். படத்தை சார் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ அதர்ஸ் படம் நீங்கள் பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங், எதுக்கு, ஏன் இந்த டைட்டில். ஸோ எனக்குமே இப்படி நல்ல இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ, ப்ரெஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா, ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டராக நீங்கள் நேச்சுரலாக இருந்தது, நீங்கள் உண்மையிலேயே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது எல்லாமே அபின் சாரோட கைடன்ஸ். அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, ஆதித்யா மாதவ். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார். ஸோ I think he'll be an asset to the industry. We got two people, one director and one hero to the added to the industry. So I'm very happy to have been a part of their beginning. Thank you. Director sir, படத்துல very good actor, director மட்டும் தான். ஹீரோங்க பாக்குறது வந்து படத்தோட டைட்டில் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணீங்க, இதை மென்ஷன் பண்ணுங்க. இல்லை, இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை. எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50 வாட்டி படம் பார்ப்போம். நம்ம எடிட் பண்ணி திருப்பி திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு, இங்கே எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் பிளேயில் வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணுது தான் இந்த விஷயம். அதாவது இப்போ ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்கதானா வெயிட் பத்தி என்ன தப்பா கேக்குறேன்? நீங்க வெயிட் கேட்டீங்க, நீங்க தானே வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? இங்க தமிழ் சினிமா ரசிகர் என்ன ஒரு 32 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. வேலை பார்க்காத ஒரே ஒரு பத்திரிகை தான். எல்லா பத்திரிகையும் யூடியூபரா இருக்காங்க. ஓகே, என்ன பேசுனா அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியது. இவருக்கு நான் கேட்ட கேள்வி, நீங்க வளர்ற ஹீரோ சார் இப்படிதான் சப்போர்ட் பண்ணாரு. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கல, எல்லாம் வழக்கமா கேட்கறேன். வெயிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணு ஏன் வெயிட்ட கேட்கறீங்க? நான் நடிக்கிறேன். அவர் தூக்குனாரு, ஒரு சிரமமா நீங்க பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன். சிரமமா இருந்ததா? ஏன்னா ஒரு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन? கொஞ்சம் பூசி நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்க. சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டு நான் சொல்றேன். பூசி மொழி மாதிரி இருக்காங்க. என்ன வெயிட் பண்ணாங்க? இங்க குஷ்புல இருந்து சரிதா வளர்க்கப்படுறாங்க. இங்க பூசி மொழிலாம் இருக்கா? அப்படிலாம் சொல்லல. நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்றேன்.
ஓகே சார். சார் என்ன சார் நீங்க தப்பான நீங்க ஜேர்னலிசம் படிக்கிறீங்க. ஜேர்னலிசம் படிச்சவங்க என்ன உங்கள்ட்ட நான் மோடியை பத்தியும் ட்ரம்ப் பத்தியும் கேட்க முடியும்? இந்த சினிமாவோட இந்த சினிமா அவரு சொல்லி முடிக்கட்டும், நான் பேசுறேன். சொல்லலாமா? நீங்களும் சொல்றீங்களா? ஆமா, அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை அந்த மீடியாவை கேள்வி கேட்க நீங்க சொல்லி கேள்வி எழுதி இல்ல நீங்க சரி சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படத்தை இல்ல சார் புரியுது. கேள்வி நான் என்ன பேர் எடுத்தவங்க எனக்கு கேள்வி ஓகே நான் என்ன சொல்ல பேச விடலன்னா நான் பேச விடலாமா சார்? நான் பேச நீங்க பேச விடல என்ன? சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க, நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? சரி இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க, நான் ஏன் நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறேன், நீங்க கத்துறீங்க என்கிட்ட. சரி நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் ஐ அம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு இவ்ளோ, தேர் இஸ் நோ வுமன் ஹியர். I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன நீங்க வெச்சு கத்துறீங்க நீங்க. ஆமா அப்புறம் ஒரு அப்படி ஒரு கேள்வி கேட்டு நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார். அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல, நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுக்குது, அதனால தான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. ஆனா என்ன அது ஒரு மென்டல் சார் 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 நான் சொல்றேன், டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்றது every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு. எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா? ஆமா அதுக்கு நான் ஜீரோ சைட்ல இருக்குமா? சரி என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சார். நீங்க யூ நாட் டூயிங் அஸ் a favor. ஓகே நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம். அந்தோனே மன்னிப்பு கேட்க சொல்லிருக்க முடியும். நான் செய்யல. ஏன்னா இது படம் 100 கோடி ரூபாய் போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, இஷ்டப்படக்கூடாது. ஆனா அவங்க பேச திருப்பி என்ன? ஆமா சார் நான் புரிஞ்சுக்கிற வார்த்தை நீங்க பேட்டி கொடுத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டர் பாராட்டீங்கல்ல, அவங்க தான் எழுதிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் வெயிட் உங்களுக்கு தெரியும்? அதுதான் உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன? அது என்ன கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கு எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இல்ல? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட்ட தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் 80 கிலோ இருப்பேன், அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட் எல்லாம் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன்.
ஓகே சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் I am working சார் ப்ளீஸ் hard. ப்ளீஸ் நான் தயவுசெய்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட career timeline பாத்தீங்கன்னா I have chosen characters that நம்ம are படத்தை career பத்தி oriented. ப்ளீஸ் நான் I don't want to be a commercial hero. ஓகே மூவி பத்தி என்ன போயிடலாம். okay? இல்ல இல்லம்மா, அவங்க கத்துறாரு எல்லாரும். இல்ல விடுங்க. I have a perspective, right? உன்னோட Everyone is silencing me here. நீ என்ன சொன்னமோ சொல்லிடு. அவரோட அது எப்படி இன்டர் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு? I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing, but normalizing body shaming. அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது, எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு? சார் அன்னைக்கு அந்த press என்னோட weight கேட்டாங்க. என்னோட weight இந்த படத்துக்கு சம்பந்தம் ஒரு ஹீரோ கிட்ட கேட்டாங்களா? ஓகே ஒரு ஹீரோ கிட்ட கேட்டாங்களா என்ன கேட்டீங்க? அது எனக்கு காமெடியா தோணல. அது என்ன பத்தி கேட்டாங்க? ஒரே நிமிஷம் கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டர். இருப்பா ஒண்ணு அவங்க சொல்றத கேட்டா நீ சொல்லு. நீங்க எல்லாரும் கத்திட்டே இருந்தா நான் எப்படி பேசுவேன்? ஒரு நிமிஷமா இருமா. அதர்ஸ் 1 செகண்ட். அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चंस. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சருக்கு என் weight தான் தெரியணும். அது எப்படி தப்பா எல்லாம் இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட weight என்ன. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் weight என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தான். அது ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். அவங்க எப்படி தூக்குனீங்க? நெக்ஸ்ட் நீங்க வேற என்ன கேட்பீங்க? நீங்க செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர். அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு. என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்க தான் படிச்சேன். எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். ஸ்கிரீன் பிளே இல்ல சார், அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கல. ஆனால் வந்துட்டு ஒப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்ன்ல நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அந்த ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லாவே பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த இந்த அந்த விஷயம் நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்போ இதில் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோட்ல தான் காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாத்தையும் போட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸாக வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் ஒஃபென்சிவாக வந்துட்டு ஒன்று பண்ணுறாரு. அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்ல நான் எழுதி காமிச்சிருப்பேன். அதுதான் அவரோட தாட். அது ஒவ்வொருத்தருக்கும். அதனால தான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம காமிக்க, அவர் ஹீரோவை நம்ம காமிக்கல இல்லையா? ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோம்னா ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறது தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்ல வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு நானும் ஃபீல் பண்ணேன். சின்ன எனக்கு அது நல்லா இருக்கா இல்லையா, என்னோட weight கேட்டது எனக்கு ஒஃபென்சிவா இருந்தது. அது சரி சார், அது இப்பதானே படத்தை பத்தி கேள்விக்கு வந்தோம், மறுபடியும் திருப்பி
ஆக்சுவலா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப்ல பார்க்க நல்லா போயிடுச்சு. அந்த நடுவுல வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொன்னதை விட்டுட்டு அவங்க வந்து டீஃபேம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நீங்க ஜஸ்டிஃபை டிரான்ஸ்ஜெண்டருக்கு நல்லவங்க நீங்க அவ்வளோ கொலையும் பண்ணிட்டு அவங்க நல்லவங்க காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பப்ளிக் ஒரு இமேஜ் தான் அவங்களோட டிரான்ஸ்ஜெண்டர் மேல இன்னும் கோபம் வெறுப்பு அதிகமா. நீங்க பண்ண ஜஸ்டிஃபிகேஷன் தெரியாது, அவங்க வந்து தொடர்ந்து கொலை பண்ற மாதிரி காட்சி பண்ண காமிக்கிறேன். அது ஏன் அந்த மாதிரி ஒரு காட்சி? இல்லை சார், இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் தான். அப்போ கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார். பட் ஆனால் அந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, சொசைட்டியில் சில விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு பாதிக்கப்படுது. அப்போ அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதில் காட்டியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவர் ஒரு சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாரு. ஆனால் அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பார். இவ்வளோ நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதில் சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால நான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்றாரு இல்லையா, அந்த வேர்டு. ஆப்வியஸ்லி அவரை அந்த விஷயத்துல அதனால தான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ லாஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன்னா, அவர் என்ன சொல்றாரு, என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. அதையும் நான் வந்துட்டு அங்க ஜஸ்டிஃபை பண்றேன். சொசைட்டில எல்லாரையும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஹீரோவே ஃபைனல் என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல. அப்போ உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு. ஸோ எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறா செய்யறதுக்கான ஒரு யோசனை உருவாகுது. அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயாச்சுன்னா அது சரியா தவறாங்கிறது மனிதனுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த நேரம் இருக்காது. அந்த பெயின் தான் வந்துட்டு அவனை வந்து ஓவர் கம் பண்ணுது. ஸோ அதனால அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செய்யும்போது நம்ம அவளை ஆன்டகனிஸ்டா நம்ம கன்சிடர் அப்படி இதுதான் நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல படம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நல்லா இருக்குது சரி. அவங்க வந்துட்டு நம்ம சொல்றத வந்துட்டு அவங்களோட போர்ஷன்ல நீட்டா நடிச்சு காட்டுறாங்க. ஆனா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். அது சரியோ தவறோ இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து நான் வச்சிருந்தேன். அது வந்து ஒரு கிளீஷே, அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சது. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு தோணுன ஒரு ஸ்பார்க் தான். ஆனா நிஜமா சொல்றேன், இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் எழுதினதுக்கு அப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு ஒன்று பீப்புள் அதை எப்படி எடுத்துப்பாங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்தது, அது ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அது பண்ணி வந்தபோது எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதனால அப்படியே அதை ஃபைனலாக வச்சுட்டேன். சார் இல்ல அது மாற்று கருத்துன்னு எனக்கு தெரியும். இல்லை எடுக்கும் போது மாற்று கருத்து இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அந்த சாங் இருக்குல்ல, அது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வைக்கணுமா வேணாமாங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லா ஒரு விறுவிறுப்பா போற ஒரு இடத்துல ஒரு இது வேணுமா, ஆக்சுவலா எடுக்கவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் லைட்டா மாற்று கருத்து இருந்துச்சு. சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார், அதை மட்டும். ஏன்னா ஹீரோயினோட டுவேட் பாடணும்னு கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எல்லாரும். கேரக்டர் வந்துட்டு ஒரு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நான் படம் ஃபுல்லாக அதை நான் மெயின்டைன் பண்ணோம். டக்குன்னு உடைக்க முடியாது. அதை ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு இதோட இருக்கேன்னா அதை நான் டப்புன்னு ஒரு ரீசனே இல்லாமல் நம்ம அந்த போலீஸ்லேருந்து வெளியே வர முடியாது. ஸோ இந்த ஒரு லவ் போர்ஷன் நம்ம வைக்கும் போது எனக்கு மற்ற எமோஷன்ஸும் கேப்பபிள் இல்லைன்னா ஃப்ளாட்ன்றுவாங்க ரொம்ப ஈஸியாக, ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேரியேஷன் காமிக்கிறதுல நான் ஒரு சொன்னேன், சார் இது கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா வில் கீப் இட். எப்படியும் நம்ம ஒரு சாங்காக நம்ம ஒன்று பண்ணணும், அது வேணும்னா. பட் இஃபெல்ட் நல்லா இருந்துச்சுன்னு
ஆ நல்ல பாயிண்ட் சார். இல்லை ஆக்சுவலி என்னன்னா சார், இல்லை எனக்கு என்ன ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா, ஒரு நியூ ஃபேஸ் நம்ம காட்டும்போது இனிஷியலி வந்துட்டு நம்ம ரொம்ப பில்டப் அப்படியெல்லாம் கொடுத்தா சில நேரம் இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரை அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் வச்ச போது இன்னும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வைக்க வேண்டாம். அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவைப்படவும் இல்லை. ஆனா ஒரு சாமானியன் வந்து அந்த கருப்பு ஒரு சாமானியன் வந்து டாக்டர் படிக்கிறது தெரியுது. அவங்கள வந்து நீ ஒரு அதாவது இந்த ஒரு கொலைகள் பண்ற மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க. அது எப்படி அதாவது இப்போ பேசிக்கலி ஃபர்ஸ்டே நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போடுறோம். அதுவே வந்துட்டு ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்துட்டு ஏதாவது நம்ம புதுசாக நம்ம ஒரு கற்பனை கொண்டு வரும்போது தான் ஆப்வியஸ்லி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அங்கே எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஓகே, இதில் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு டெக்னிக்கல் திங்ஸில் இப்போ வந்து கௌரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். அதில் வந்து சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் இதெல்லாம் கேட்டு சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் அது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படி வராதுன்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிலிமாக வந்து கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும் ஃபைனலி. ஆனால் எல்லா விஷயத்துலையும் நம்ம அது பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ண முடியாமல் ஒரு புதுசாக ஒன்றும் காமிக்க முடியாமல் ஒன்று விஷயம் வருது. ஆனால் என்ன சொல்ல வரமோ நான் சொல்லியிருக்கேன். கேட்கல சார். இல்ல இது வரைக்கும் இல்ல, பட் இருக்கு இல்ல சார். அதாவது இல்ல சார். ஆமா இல்ல சார், அதுமே வந்துட்டு நான் என்ன இப்போ சொல்றேன்னா, நான் என்ன அந்த படத்துல சொல்ல வரேனோ அதே தாட் ப்ராசஸ் தான் நம்ம ஹியூமன்ஸுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ அவங்க செய்யறது இப்போ நான் இல்ல நான் லெட் மீ ஃபினிஷ். அதாவது இப்போ அவங்க ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு அது ஹைலைட் ஆகுது. இதே வந்துட்டு காலங்காலமா எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒரு மெயில் இல்லைன்னா ஃபீமேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் நமக்கு யாருக்கும் வந்துட்டு ட்ரிகர் ஆகல? அப்ப அதுதான் அந்த படத்துல நான் சொல்ல வரேன். ஓகேமா, தேங்க்யூ.